ஹலோ வெல்கம் டு மை சேனல் சுபா விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு ஹேர் பேண்ட் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு இயரிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சேம் டிசைன் தான். அதே மாதிரி வந்து இது நீங்கள் செல் பண்ணும்போது நீங்கள் காம்போ பேக்காகவும் செல் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இயரிங் தனியாக ஹேர் பேண்ட் தனியாகவும் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே ப்ரொசீஜர் தான். அங்கே வந்து மூன் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டலாக கொஞ்சம் இப்படி ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா. இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் செகண்ட் லேயர் எப்படி ஒட்டினேனோ அதே மாதிரியே வந்துட்டு இங்கே ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஃப்ளாட்டாக அங்கே பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே ஏரிங்கிறதுனால வந்து உங்களுக்கு ரெண்டு லேயர் மட்டும்தான் வரும். உள்ளே வந்து கிளிப் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் மூன் ஷேப் வந்துட்டு நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி க்ரீன் கலருமே வந்துட்டு இதே மாதிரி டைப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் வந்து கொஞ்சம் வந்துட்டு ஸ்லைட் வேர்ட்டிக்கலாக இருக்கிற மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து குந்தன் ஸ்டோன் மேலே ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறப்போ வந்துட்டு B7000 க்ளூ தான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஃபெவிக்ரேல் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, பட் நிறைய பேர் பேஸ்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஸ்டோன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டு, உங்களுக்கு கலண்டு வராது. ஸோ அதே மாதிரி இப்போது செகண்ட் லேயருமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நான் ப்ளூ கலர் கிளிப் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த ஹேர் பேண்டுக்கு எடுத்தேன் இல்லையா, அதே கிளிப் ஸ்டோன் தான், சேம் சைஸ் தான் நான் இதுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்மால் சைஸ் கிளிப் ஸ்டோன் வந்துட்டு இப்போ சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ எப்போவுமே அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்டோன்லேயும் அப்ளை பண்ணணும், கீழே MDF போர்ட்லேயும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். ஸோ அவ்வளோதான், வந்து இயரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நான் இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு இயரிங்கும் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இயரிங் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும், பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் இயரிங் மாதிரி தான் இருக்கும் இது பார்க்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது நவராத்திரி வருது இல்லையா, நிறைய பேர் வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக வந்து காம்போ கொடுக்குற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இயரிங் ஹேர் பேண்டு கொடுக்கலாம், இல்லைனா வந்து அலிகேட்டர் கிளிப்ஸில் டிசைன் பண்ணியும் கொடுக்கலாம். So thank you for watching my video patiently.